ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மல்லர்ஸ் அன்லிமிட்டட். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமலில் அக்ஷய் அவர் செஞ்ச ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து பொருள் விளங்கி உருண்டை. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய வந்து அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரை கப்பில் பாதி வந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா அரை கப்பு பைத்தம்பருப்பு போதும். ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா பொன்னிறமாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொரன்னு அரைக்க வேண்டாம், ஃபைனாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் சேர்க்கணும்ல, அதுக்கு வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வெல்லம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஃப்ளேவருக்காக நல்லா சுக்கு பவுடரும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாகு பதம் வந்துச்சான்னு செக் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ட்ராப்பை வந்து தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக உங்களுக்கு வெல்லம் கிடைக்கணும். இதுதான் பாகு பதம். ஸோ இந்த வெள்ளைப்பாகை டைரெக்டாக மாவில் போட்டு மிக்ஸும் பண்ணலாம், இல்லை வெள்ளைப்பாகத்துலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதில் 2 விதமாக செய்வாங்க. தேங்காய் போட்டு செய்வாங்க, இல்லை தேங்காய் போடாமல் செய்வாங்க. தேங்காய் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து சாப்பிடணும். தேங்காய் போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். நான் தேங்காயோடு வந்து வேர்க்கடலையும் அப்புறம் வந்து உடச்ச கடலையும் போட்டிருக்கேன். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ சூட்டோட சூட்டாக நல்லா வந்து உருண்டை பிடிச்சிருங்க. சூடு போயிடுச்சுன்னா புட்டு மாதிரி ஆகிடும். ஸோ புட்டு மாதிரி ஆக விட்டுறாதீங்க. கை லைட்டாக சுட்டாலும் பரவாயில்லன்னு கடகடன்னு வந்து உருண்டை பிடிச்சிருங்க. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிட்ட பிறகு மேலே ஈரப்பதம் இருக்கிறப்பவே வந்து அரிசி மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. அரிசி மாவில் கோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வந்து அது செட் ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.